ஏவிஎம் சரவணன் மறைவால் கண்கலங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவில் ஏராளமான வெற்றி படங்களை தயாரித்த ஏவிஎம் சரவணன் வயது மூப்பின் காரணமாக காலமானார். அவரது திரைப்பயணம் குறித்து பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் வெற்றிக்கு பங்காற்றியவர் ஏவிஎம் சரவணன். ஏவி மெய்யப்ப செட்டியாரால் 1945 ஆண்டு தொடங்கப்பட்ட ஏவிஎம் நிறுவனத்தில் அவரது மூன்றாவது மகனான சரவணன் 1958 இருந்து சினிமா தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டார். முதலில் தன்னுடைய தந்தையின் மேற்பார்வையில் செயல்பட்ட அவர் மெய்யப்ப செட்டியார் மறைவுக்கு பிறகு ஏவிஎம் நிறுவனத்தை தலைமையேற்று நடத்தி வந்தார். மெய்யப்ப செட்டியாருக்கு பின் ஏவிஎம் நிறுவனத்தை கட்டி காத்தவர் தான் ஏவிஎம் சரவணன். சம்சாரம் அது மின்சாரம், முந்தானை முடிச்சு போன்ற தமிழ் சினிமாவின் மாஸ்டர் பீஸ் படங்களை தயாரித்தது சரவணன் தான். ரஜினிகாந்துக்கு முரட்டுக்காலை தொடங்கி சிவாஜி தி பாஸ் வரை ஏவிஎம் நிறுவனம் தொடர்ச்சியாக ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறது. இதன் காரணமாகவே அந்த நிறுவனத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு படம் பண்ண வேண்டும் என்கிற முடிவில் இருந்தார் ரஜினி. அந்த அளவிற்கு ஏவிஎம் நிறுவனம் மீது ரஜினிக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. தனது பட ப்ரமோஷன் ஒன்றில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசும் பொழுது ஏவிஎம் சரவணன் குறித்து பேசுகையில் தனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்ததே ஏவிஎம் சரவணன் தான் என்றும் கூறினார். இப்படி இருக்கும் பொழுது ஏவிஎம் சரவணனின் மறைவு என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பெரும் துயரத்தில் ஆழ்த்தி உள்ளது. ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் கடைசியாக நடித்த படம் சிவாஜி. இந்த படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் படமாக மாறி வசூலை குவித்தது. தற்போது இவரின் மறைவு சூப்பர் ஸ்டாரை பெரிய அளவில் சோகத்தை கொடுத்துள்ளது. சுமார் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டு வந்த சரவணன் கடந்த 2 ஆண்டுகளாக உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்தார். சமீபத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் வீடு திரும்பி இருந்த நிலையில் இறைவனடி சேர்ந்தார். தற்பொழுது ஜெயிலர் படத்தின் ஷூட்டிங்கை நிறுத்திவிட்டு நேரில் கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தியுள்ளார். நடிகர் சூர்யாவின் பிளாக்பஸ்டர் ஹிட் படமான அயன் ஏவிஎம் தயாரிப்பில் உருவானதுதான். குடும்பத்துடன் நேரில் சூர்யாவும் கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தியுள்ளார். அவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.